வணக்கம், இது உங்கள் தமிழ் சனிக். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ORP 3 பற்றி தான். வாட்ஸ்அப் குரூப்லையும் சரி மற்ற சோஷியல் மீடியாவும் சரி பார்த்தீங்கன்னாக்கா ORP 3 பற்றி ஒரு டேபிள் ஒன்று போயிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி டேபிளில் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது 17 வருஷம் சிப்பாய்க்கும் அந்த மாதிரி 19 வருஷம் சிப்பாயின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு குறிப்பிட்ட ரேங்க் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ORP 3யோட டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட் வந்து கிடைக்கும், இதோட வித்தியாசம் எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டேபிளில் வந்து எவ்வளோ உண்மை இருக்குது, எவ்வளோ பொய் இருக்குன்னு சொல்லிட்டு, சரி ஓகே அது உண்மையாகவே இருக்குனாலும் அந்த டேபிளை வந்து எப்படி அவங்க கேல்குலேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. சேனலில் இருக்க எல்லா வீடியோவும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெசேஜ் பண்ணுறதோ கால் பண்ணுறதோ வந்து பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ORP 1 வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜூன் 2014 கிடைச்சதுன்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதோட பேஸ் இயர் பார்த்தீங்கன்னாக்கா கேல்குலேஷன் பேஸ் இயர் வந்து 2013. ORP 2 வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜூன் 2019 கிடைச்சாச்சு. அதோட பேஸ் இயர் பார்த்தீங்கன்னாக்கா 2018. ஸோ ORP 3 வந்து கிடைக்க போகுதுனாக்கா இப்போ 2023 முடிஞ்சதுனால ORP 3 கேல்குலேஷனுக்கான அந்த பேஸ் இயர் வந்து கிடைச்சாச்சு. பேஸ் இயர் 2023 கணக்குப்படி தான் பார்த்தீங்கன்னாக்கா ORP 3 வந்து கேல்குலேஷன் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து எப்படி கணக்கு பண்ணுவாங்கனாக்கா மினிமம் அண்ட் மேக்ஸிமம் இதோட ஃபிட்மெண்ட் ரேஷியோ வச்சு தான் பார்த்தீங்கன்னாக்கா ORP 3 வந்து கிடைக்கும். ஸோ அதுபடி நம்மளுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2023 வந்து பேஸ் இயர் வந்து நம்மளுக்கு கிடைச்சாச்சு. ஸோ அதுபடி ORP 3 வந்து கணக்கு பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம இப்போ அந்த டேபிளில் கொடுத்துருக்க 17 வருஷம் சிப்பாய்க்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ ஸோ அதை வந்து பார்க்கலாம். 17 வருஷம் சிப்பாய்க்கு பார்த்தீங்கன்னாக்கா 6665 ரூபா கிடச்சிச்சு. இது எப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா ORP 1 ஜூன் 2014. இந்த 6665 ரூபா இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 17129 ரூபாய் ஆச்சு. அது எப்போ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 7வது பே கமிஷனில் 6665 2.57 ஃபிட்மெண்ட் ரேஷியோவில் வந்து நம்ம பெருக்கியாச்சுனாக்கா இந்த 17129 ரூபாய் கிடைக்கும். இதுதான் 7வது பே கமிஷனில் ORP 1 இருந்து 7வது பே கமிஷனை மாறும்போது நம்மளோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிப்பாயோடது 17129 ரூபாய் வந்து மாறியாச்சு. ஸோ இந்த கேல்குலேஷன் அதாவது 2.57ஓட ஃபிட்மெண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில ரேங்க் வரைக்கும் நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட அளவு பார்த்தீங்கன்னாக்கா 2.81 வரைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ஃபிட்மெண்ட் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அது ரேங்க்குக்கு தகுந்தாப்புல அது வந்து ஃபிட்மெண்ட் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்குது. அதாவது ஒரு குறிப்பிட்ட ரேங்க்குக்கு மட்டும்தான் அதிகமாக இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 2.57 தான் ஆவரேஜாக வந்து கேல்குலேட் ஆகிருக்கும். ஸோ இந்த 2.57ல் 17129 ரூபா அனுப்புறது பார்த்தீங்கன்னாக்கா ORP 2 வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு 18807 ரூபா வந்து ஆயிருக்கு 17 வருஷம் சிப்பாய்க்கு. ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜூன் 2019 வந்து ஆச்சு. ஸோ இதோட அரியர் தான் இப்போது நம்ம 2023 பிப்ரவரிக்கு அப்புறம் வந்து வாங்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ORP 2க்கு முன்னாடி நடந்த எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டோம். ஸோ இப்போ ORP 3ல் வந்து எப்படி நடக்கும் அப்படின்றது தான். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மினிமம் மேக்ஸிமம் இதோட ஆவரேஜ் தான் பார்த்தீங்கன்னாக்கா ஃபிட்மெண்ட் ரேஷியோ தான் நம்மளுக்கு வந்து ஃபிட் பண்ணுவாங்க பேமெண்ட்டை. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் வந்து எவ்வளோ எடுத்திருக்காங்க அந்த டேபிள்னாக்கா 18050 ரூபா வந்து 17 வருஷம் சிப்பாய்க்கு வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதோட மேக்ஸிமம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 22850 ரூபா வந்து மேக்ஸிமம் இருக்குது. ஸோ இந்த மினிமம் அமௌண்ட்டுக்கும் மேக்ஸிமம் அமௌண்ட்டுக்கும் இடைப்பட்ட அந்த ஆவரேஜ் தான் பார்த்தீங்கன்னாக்கா அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதாவது இந்த 18807 ரூபா எப்படி இங்கே ஜூன் 2019 ORP 2ல் வந்து ஃபிட் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த 18050 ரூபாய்க்கும் 22850 ரூபாய்க்கும் இடைப்பட்ட ஒரு தொகையை ORP 3க்கு வந்து ஃபிட் பண்ணுவாங்க இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இங்கே ORP 3ல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் 18850 ரூபா நம்ம எடுத்தாச்சு. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னாக்கா 22850 ரூபா வந்து நம்ம இங்கே எடுத்தாச்சு. ஸோ இது வந்து நம்ம ஏன் பேஸ் இயர் வந்து எடுக்கணும்னாக்கா இது 2023 வந்து ஒரு மாதத்தோட கணக்கு வச்சு இதை பற்றி எடுக்க மாட்டாங்க. அதாவது குறைந்த அளவு அதிக அளவு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வருஷத்தோட இப்போ ஜனவரி 2023 வந்தவருக்கும் டிசம்பர் 2023 வந்தவருக்கும் பேசிக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேறுபாடு இருக்கும். ஸோ அது மாதிரி இதோட குறைந்த அளவு இந்த வருஷத்தோட அதிக அளவு இது ரெண்டுத்தோட ஆவரேஜ் எடுத்துடணும். ஸோ இந்த ஆவரேஜ் எப்படி எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 18850 வந்து நம்ம எடுத்தாச்சு ஆல்ரெடி மினிமம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 22850 ரூபாய் எடுத்தாச்சு. ஸோ இது ரெண்டோட கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னாக்கா 40900 ரூபா வருது. இது ரெண்டுத்தையும் கூட்டியாச்சுனாக்கா 40900 ரூபா. அது வந்து நம்ம 2ஆல் வகுத்தாச்சுனாக்கா 20450 ரூபா வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ORP 2ல் வந்து 18807 ரூபாய் கிடைச்ச மாதிரி
ஓஆர்ஓபி 3ல வந்து 20,450 ரூபா கிடைக்குது. ஸோ அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேபிள் படி இதுதான். ஆனால் இதில் வந்து இது உண்மையான அமௌண்ட்டா அப்படின்னாக்கா அது வந்து கிடையாது. ஏன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் மூலியமாக வந்து இன்னும் டேபிள் வந்து இஷ்யூ ஆகல. இந்த இதுதான் மினிமம் அமௌண்ட்டு, இதுதான் மேக்ஸிமம் அமௌண்ட்டு சொல்லிட்டு இன்னும் அவங்க வந்து எதுவும் வெளியிடல. ஸோ இது வந்து ஒரு தோராயமான கணக்கு தான். இதில் வந்து இதோட வேறுபாடு பார்த்தீங்கன்னாக்கா ஓஆர்ஓபி 2க்கும் ஓஆர்ஓபி 3க்கும் வேறுபாடு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிப்பாய்க்கு 17 வருஷம் சிப்பாய்க்கு 1,643 ரூபா கிடைக்குது. ஸோ இந்த அமௌண்ட் வந்து ஆவரேஜாக இருக்கலாம். அதாவது ஒரு 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய்க்குள்ள ஒரு 17 வருஷம் சிப்பாயோட அமௌண்ட் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த அமௌண்ட் கூட அதிகமாகலாம், இல்லை இதோட ஒரு 500 ரூபாய் கம்மியாகலாம். ஸோ அது வந்து நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஆவரேஜாக 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய்க்குள்ள ஒரு 17 வருஷம் சிப்பாய்க்கு வந்து அதிகமாகும். அதே மாதிரி பேசிக் பே வந்து அதிகமாகிட்டே போகும்போது அவங்களோட இந்த வேறுபாடு அமௌண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாகும். ஸோ இது வந்து இந்த கேல்குலேஷன் மெத்தடு இப்படி தான் போடுவாங்க ஓஆர்ஓபி 3ல. இந்த மினிமம் அமௌண்ட்டும் சரி மேக்ஸிமம் அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடைச்சாச்சுனாக்கா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், பென்ஷன் வந்து எவ்வளோ அதிகமாகும், ஓஆர்ஓபி 3லையும் ஓஆர்ஓபி 2லையும் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வேறுபாடு கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம். கேல்குலேஷன் மெத்தட் இதுதான். ஆனால் இந்த 2 அமௌண்ட் கிடைக்காத வரைக்கும் நம்மளுக்கு இதுதான் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஊர்ஜிதமாக வந்து சொல்ல முடியாது. வாட்ஸ்அப்பில் போயிட்டு இருக்கிறது வந்து பாருங்கள், உங்களோட நாலேஜை வந்து எடுத்துங்க. ஆனால் அதுதான் கிடைக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தீர்மானம் பண்ணாதீங்க. எது வரைக்கும் ஒரு கன்ஃபர்மேஷன் டேபிளோ இல்லை லெட்டரோ வந்து இஷ்யூ ஆகலை, நம்மளுக்கு ஓஆர்ஓபி 2ல வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது சர்வீஸ் பென்ஷன் இருக்குது இவ்வளோ, நார்மல் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன் எவ்வளோ கிடைக்கும், என்ஹான்ஸ் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன் வந்து எவ்வளோ கிடைக்கும், லிபரேஸ்ட் ஃபேமிலி பென்ஷன் எவ்வளோ கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டேபிள் வைஸ் வந்து பிரிச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பிரித்து எது வரைக்கும் நம்மளுக்கு வந்து டேபிள் வந்து இஷ்யூ பண்ணலையோ, அதே போல் வேறு எதனா பிபிஓ வந்து ஜென்ரேட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து ஓஆர்ஓபியில் இவ்வளோ கிடைக்கும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் மூலிமா எந்த லெட்டரும் வராத வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் நீங்கள் வந்து நம்பாதீங்க. ஆனால் கேல்குலேஷன் மெத்தட் இதுதான். ஸோ இதை தவிர்த்து வந்து கேல்குலேஷன் மெத்தட் கிடையாது. மினிமம் அமௌண்ட்டு மேக்ஸிமம் அமௌண்ட்டு கிடைச்சா மட்டும்தான் ஓஆர்ஓபி 3யோட அந்த கேல்குலேஷன் வந்து கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பற்றின வேறு எதனா சந்தேகம் இருக்குது இல்லை கருத்து இருக்குனாக்கா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதே போல் ஸ்பர்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு எதனா பிரச்சனை இருக்குது, அது வந்து சால்வ் ஆகலைன்ற பட்சத்தில் கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதே போல் மொபைல் நம்பர் இருக்குது. அதில் வந்து நீங்கள் கால் பண்ணி வந்து என் மூலயமா உங்களோட ஸ்பர்ஸ் ரிலேட்டடான இஷ்யூ வந்து மினிமம் சார்ஜ் வச்சு நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை கொடுத்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தது நன்றி. நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. சேனலில் இருக்க எல்லா வீடியோவும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.